ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னடா பிளாங்காக வச்சிட்ருக்கீங்கன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வீடு மாதிரியே இருக்கும், டெக்கரேஷனுக்கும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறமா ஷூ அட்டை இருக்குல்ல, ஷூ பாக்ஸு அந்த மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே A4 ஷீட் ஒட்டிக்கோங்க. வெளியே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த மூடுறதெல்லாம் வரும்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஏன்டா நடுவில் மட்டும் அடிச்சுக்கிறான் உங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வச்சுட்டு. அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணுறது தூக்கி போட்டுறாதீங்க கைஸ், அது தேவைப்படும். நான் இப்போ காமிச்சேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் A4 ஷீட் ஒட்டி பெயிண்ட்டும் வச்சுக்கலாம், இல்லைனா கலர் பேப்பரும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், உள்ளே வச்சுருவேன். உள்ளே வேஸ்ட்டா இப்போ தெரியுதுங்களா? இப்போ ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால தான். அதே மாதிரி இன்னொரு அட்டை இருக்கும்ல, அது குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். இது என்னன்னு பார்க்குறீங்க, சைடில் சும்மா டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்ட்டு பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கோன் வரும்ல, இந்த கோன் ஷேப்பில் பண்ணி ஒரு கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பானை ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவும் கலர் பேப்பர்லேயும் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வித்தவுட் க்ளூ, வித்தவுட் டேப்பு, வாட் வீ கேன் மேக் வித் பேப்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு ஆர்கனைசர் மாதிரி வரும். அது பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியே A4 ஷீட்லேயே விட்டுடலாம், உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பெயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எல்இடி லைட் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுக்கோங்க, டிசைனுக்காக அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு தொடப்பமும் சொல்லலாம், ஒட்டுறதும் சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கிற இது மட்டும் கட் பண்ணிட்டு ரோல் பண்ணி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். எல்லாமே நான் பெயிண்ட் அடித்து தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கலர் பேப்பர் வேணும்லாம் தேவையில்ல, எதாவது காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு அது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த இது மாதிரி அது உள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டைப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இதுவும் வச்சுட்டு முன்னாடி அந்த ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமானது, அந்த பொம்மை ஒழுங்காக இதாகணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா அட்டை மேலே போட்டுருணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதோட நேரில் பார்க்குறதுக்கு தான் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஓட்டை வழியாக காமிப்பேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு அட்டை மாதிரி, இல்லைன்னா உங்கள் பேட் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த ஓட்டை மாதிரி ஓட்டை இருக்கும்ல, அந்த ஷூ டப்பாவில் அந்த ஓட்டை உள்ளே கண்ணில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இது நானே க்ரியேட்டிவாக தான்